நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அன்றன்றைக்கு உள்ள தொல்லையே போதும் என்று சொல்லுகின்றார். அதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தைகள், நீங்கள் ஏன் உடைக்காகவும் நீங்கள் ஏன் உணவுக்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள்? கடவுள் உங்களுக்கு இவை அனைத்தையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். எனவே எதை உண்போம் எதை குடிப்போம் என கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் விண்ணக தந்தைக்கு உங்களுக்கு எது தேவை என்று தெரியும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். ஆக இன்றைய நற்செய்தி முழுவதுமாக நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல வருகின்ற ஒரே ஒரு கருத்து, ஏன் நீங்கள் எப்பொழுதும் கவலையோடு இருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் கவலை கொண்டே இருக்கிறீர்கள்? நாளை என்ன நிகழப்போகுமோ அல்லது அதற்கு அடுத்தது என்ன நிகழப்போகுமோ என்பதையெல்லாம் பற்றி நீங்கள் ஏன் கவலை கொண்டே இருக்கிறீர்கள்? நீங்கள் கவலை கொள்ளாமல் மகிழ்ச்சியோடு இருங்கள். ஏனென்றால் நாளைக்கு என்ன பிரச்சனை வர இருக்கின்றதோ அந்த பிரச்சனைக்கான வழி நாளை பிறக்கும். அந்தந்த நாளுக்குரிய தொல்லையே போதும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். ஏனென்றால் விண்ணக தந்தை உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர் செய்து கொண்டே இருக்கின்றார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். ஆக நமது வாழ்விலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்று எடுத்து கூறுகின்றார். கடவுள் அனைத்தையும் பார்த்து கொள்ளுகின்றார். எனவே நாம் அனைத்தையும் கடவுளிடத்தில் விட்டுவிட்டு நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இதை புனித பேதுரு இன்னும் மிக அழகாக சொல்லுகின்றார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே புனித பேதுரு கூறுகின்றார், உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் அவரிடத்திலே விட்டுவிடுங்கள், கடவுளிடத்திலே விட்டுவிடுங்கள், ஏனெனில் கடவுள் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று குறிப்பிடுகின்றார். எனவே உங்களுடைய கவலைகளை எல்லாம் நீங்கள் கடவுளிடத்திலே விட்டுவிடுங்கள், ஏனென்றால் கடவுள் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். உங்கள் மீது ஒவ்வொரு நாளும் அவர் கரிசனையோடு இருக்கின்றார். உங்கள் மீது ஒவ்வொரு நாளும் அன்பு காட்டி கொண்டிருக்கின்றார். உங்களை பற்றி அவர் யோசித்து கொண்டிருக்கின்றார். எனவே உங்களுக்கு என்ன தேவையோ, எப்பொழுது அது தேவையோ அதை கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். எனவே நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். எவ்வளவுதான் சொன்னாலும் கூட இந்த கவலை என்பது ஒரு மனிதனோடு தொற்றிக் கொண்டே இருக்கின்ற ஒன்று. பிறந்ததிலிருந்து இந்த கவலை அவரோடு பயணித்து கொண்டே இருக்கின்றது. இதை இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சற்று அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக வித்தியாசமாக இருக்கும். இஸ்ரேல் மக்கள் அவர்களுடைய அந்த எகிப்து நாட்டிலிருந்து கானான் தேசத்திற்கு செல்லுகின்ற அந்த இடைப்பட்ட காலத்திலே பாருங்கள், அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கின்றார்கள். அடிமைகளாக இருக்கின்ற பொழுது அவர்கள் கடவுளை நோக்கி மன்றாடி கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் அடிமைகளாக கிடக்கின்றோம் என்று அவர்கள் அங்கே கூக்குரலிட்டு மன்றாடி கொண்டே இருக்கிறார்கள். கடவுள் என்ன பண்ணுறாரு? உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்கிறேன் என்று கூறிவிட்டு மோயிசனை அனுப்புகிறார். மோயிசனை அனுப்பி அவர்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நாட்டிலிருந்து அவர்களை காப்பாற்றி அவர்களை கானான் தேசத்திற்கு என்று அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். அப்படி அழைச்சிட்டு போகின்ற பொழுது கொஞ்ச நாள் போகிறாங்க. உடனே மறுபடியும் அவர்களுக்கு கவலை உண்டாகின்றது. செங்கடலை பார்க்கிறார்கள். இந்த கடலை நாம் எப்படி கடந்து செல்ல போகின்றோம் என்ற ஒரு பயம் அவர்களுக்குள் வருகின்றது. மோயிசனை திட்டுகிறார்கள், கடவுளையும் பழித்துரைக்க ஆரம்பிக்கிறார்கள். உடனே கடவுள் அங்கே ஒரு வழியை காட்டுகிறார். அவர்கள் அந்த செங்கடலை கடந்து செல்லுகிறார்கள். செங்கடலை கடந்து சென்ற பிறகு மீண்டும் அவர்களுக்கு கவலை. நாம் எதை உண்போம், எதை நாம் இந்த பாலைவனத்திலே குடிப்போம் என்கின்ற கவலை உருவாகிறது. கடவுள் மன்னா உணவை அவர்களுக்கு கொடுக்கின்றார். மன்னா உணவை சாப்பிடுகிறார்கள். சிறிது காலம் அமைதியாக இருக்கிறார்கள். மீண்டும் கவலை கொள்கிறார்கள். ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த கவலைகள்லாம். பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தப்போ கூட அங்கே இருந்த வெங்காயம், பூண்டு என விதவிதமாக நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அங்கே ரொம்ப நாக்குக்கு சுவையாக சாப்பிட்டு கொண்டிருந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா எப்போ பார்த்தாலும் டெய்லி மன்னா உணவே தான் அவர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று அங்கே புலம்புகிறார்கள். கடவுள் என்ன பண்ணுறாரு? காடைகளை அவர்களுக்கு தருகிறார். மன்னா உணவோடு சேர்த்து காடைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. காடைகளை சாப்பிட்டு கொண்டு மீண்டும் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் எங்கே என்ற கவலை உருவாகிறது. மோயிசனுக்கு எதிராக கூக்குரலிடுகிறார்கள். கடவுளை பழித்துரைக்கிறார்கள். கடவுள் அவர்களுக்கு பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைக்கிறார். தண்ணீரை குடிக்கிறார்கள். மீண்டும் பயணத்தை தொடர்கிறார்கள். அவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது மோயிசன் இறந்து விடுகிறார். அதன் பிறகு அந்த இடத்திலே ஜோஷுவா என்பவரை, யோசுவாவை நியமிக்கிறார் கடவுள். அவர்கள் யோர்தான் நதியை கடக்க வேண்டும். ஏற்கனவே செங்கடலை கடக்க வைத்த கடவுளுக்கு யோர்தான் நதியை கடக்க வைப்பது என்பது ஒரு பெரிய காரியம் அல்ல.
ஆனால் அங்கே நின்று அவர்கள் மீண்டும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். கடவுள் மீண்டும் அவர்களை அந்த யோர்தான் நதியையும் கடக்க வைக்கின்றார். அதை கடந்த பிறகு அவர்களுக்கு மறுபடியும் அந்த எரிக்கோ நகரை கடந்து செல்ல வேண்டும். மீண்டும் கவலை. அந்த எரிக்கோ மதிலை உடைத்து அதையும் அவர் கடந்து செல்ல வைக்கின்றார். கானான் தேசத்திற்குள் எப்படி நாம் நுழைவோம் என்கின்ற கவலை, அதையும் கடவுள் அவர்களுக்கு செய்கின்றார். அனைத்தையும் செய்து முடித்த பிறகும் கூட அவர்களுடைய கவலை என்பது குறையவே கிடையாது. கடைசி வரையில் அவர்கள் கடவுளோடு சேர்ந்து வாழவே இல்லை என்பதுதான் உண்மையான ஒன்று. கடவுளுக்கு எதிராக அவர்கள் பாவம் செய்து கடவுளை விட்டு அவர்கள் விலகி செல்கிறார்கள் என்று முதல் வாசகம் எடுத்து கூறுகின்றது. ஆக இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் செய்து கொண்டே இருந்தாலும் கூட அந்த மனிதன் நன்றி உணர்வோடு அதை நினைத்து பார்ப்பதல்ல. கடவுள் என்னை காத்து கொண்டிருக்கின்றார், கடவுள் எனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார், நான் ஏன் கவலைப்பட வேண்டும், நான் ஏன் என் வாழ்வை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டும், அனைத்தையும் நான் கடவுளிடத்தில் விட்டுவிட்டு கடவுள் என்னை மகிழ்ச்சியோடு வாழ சொல்லுகின்றார், நான் மகிழ்ச்சியோடு வாழ்வேன் என்ற அந்த ஒரு எண்ணம் மனிதர்களுக்கு வருவதே கிடையாது. கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றார். நீங்களே சிந்தித்து பாருங்கள், உங்கள் வாழ்விலே எத்தனை முறை இந்த பிரச்சனை என் வாழ்விலிருந்து செல்லுமா என்ற ஒரு கவலை, ஒரு கேள்விக்குறி நம்முடைய வாழ்வில் எழுந்திருக்கும். நான் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரவே முடியாது, என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்றெல்லாம் நாம் நினைத்திருப்போம். ஆனால் அந்த பிரச்சனைகள் நம்மை விட்டு எப்படி அகன்றது என்று நமக்கு தெரிந்திருக்காது. எத்தனையோ முறை நாம் நினைத்திருப்போம், இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து கடவுள் என்னை காப்பாற்றுவாரா, இந்த ஒரு பெரிய சூழ்நிலையிலிருந்து அந்த குடும்பத்தை கடவுள் காப்பாற்றுவார் என்ற எண்ணம் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் எழுந்திருக்கும். அவை அனைத்தையும் கடவுள் நம்மை விட்டு அகன்று செல்ல வைத்திருப்பார், நம்மை காத்திருப்பார் கடவுள். நாம் அதை மறந்திருப்போம். ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நமக்குள் இருக்கின்ற அந்த கவலைகள் ஏராளமானது. அதை அப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னால் போதும், அப்படி சொல்லிக்கிட்டே போவாங்க. கவலைகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய கவலை. காலையில் 4:30 எழுந்திரிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், எப்போ தான் அந்த படிப்பை முடிப்போமோ அப்படின்ற ஒரு பெரிய கவலை அதுவாக தான் இருக்கும். எப்போ தான் படித்து முடிப்போமோ, அந்த 12th முடித்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. 12th முடித்த பிறகு காலேஜ் எப்போ தான் படித்து முடிப்போமோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. காலேஜ் முடித்த பிறகு வேலைக்கு போகணுன்னு வரும்பொழுது தான் நினைப்பாங்க, ஐயோ காலேஜிலே இருந்திருக்கலாம் போல இருக்குது, 12th படிச்சுட்டு இருந்திருக்கலாம் போல இருக்குது, அப்போயே சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தான் வேலைக்கு போகிறோமோ தெரியல, எதுக்கு தான் வந்தோமோ அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு இது. கல்யாணம் பண்ணி வைக்கிட்டா அங்கே ஒரு பிரச்சனை, கல்யாணம் பண்ணலைன்னு கல்யாணம் பண்ணி வைக்கலையேன்ற ஒரு கவலை, கல்யாணம் பண்ணி வச்சு முடித்த பிறகு இன்னும் குழந்தை இல்லைன்ற கவலை, குழந்தை பிறந்துச்சா போதும், ஏன் தான் அந்த குழந்தை பெத்தனா தெரியல, இதை வச்சு சமாளிக்க முடியல அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், அந்த குழந்தைய வளர்க்கணும், அந்த குழந்தைய ஒரு நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அடுத்தது அடுக்கிக்கிட்டே சென்று கொண்டே இருப்பார்கள். கடைசியில் திரும்பி பார்த்தா வயசு 70 இருக்கும், 60 இருக்கும், எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். கடைசி வரையில் இப்படியாக மனிதனுக்கு சென்று கொண்டே இருக்கின்றான். அதை தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ ஏன் தேவையில்லாமல் மற்றவற்றை பற்றி யோசித்து கொண்டே இருக்கின்றாய்? அன்றன்றைக்கு தேவையானதை கடவுள் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். சாலமோன், மிகவும் அதிக நாணமுடைய ஒரு சாலமோன் அரசர் கூட இவ்வளவு செய்தது கிடையாது. ஆனால் கடவுள் உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றார், நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்று கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். குடும்பத்திலே கடன் பிரச்சனையா, குடும்பத்தில் இருக்கின்றது சமாதானம் இல்லையா, குடும்பத்தில் சண்டை இருக்கின்றது என்றால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கடவுள் சொல்லுகின்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்லுகின்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்ற வார்த்தையை கடவுள் சொல்லுகின்றார். எத்தனை பேர் நாம் கடவுளத்தில் செல்லுகின்றோம்? குடும்பத்தில் பிரச்சனை வருகின்ற பொழுது, உடல் நலத்திலே பிரச்சனை வருகின்ற பொழுது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருகின்ற பொழுது, எதுவாக இருந்தாலும் எத்தனை பேர் இந்த வசனங்களை நாம் நினைவில் கொள்ளுகின்றோம்? ஆண்டவர் சொல்லுகின்றார், உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்கிற, என்னிடம் வா என்று குறிப்பிடுகின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள், அதுவும் சொல்ல பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். அவரிடத்தில் சென்றவர்கள் அனைவருக்குமே அவர் ஆசீர்வாதங்களை வாரி வழங்கி கொண்டே இருக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில கவலை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த கவலைகள் அனைத்தையும் நாம் இறைவனிடத்தில் விட்டு விடுவோம். ஏனென்றால் இறைவன் நம்மீது கவலை கொண்டுள்ளார். அவர் எதிர்பார்ப்பது நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற ஒரே ஒன்றுதான். என் மகன் என் மகள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், அதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்பதை கடவுள் பார்த்து கொண்டிருக்கின்றார். புனித பவுலடியார் குறிப்பிடுகின்றார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே புனித பவுலடியார் சொல்லுகின்றார், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சொல்றாரு பாருங்க, நல்லா கேட்டுக்குங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நீங்கள் நன்றி உணர்வோடு இறைவேண்டல் செய்யுங்கள்,
உங்களுடைய மன்றாட்டுகளை எல்லாம் கடவுளிடத்திலே நீங்கள் எடுத்து வையுங்கள், அவர் பார்த்து கொள்வார் என்று குறிப்பிடுகின்றார். ஆக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நன்றி உணர்வோடு இறைவேண்டலில் ஈடுபடுங்கள். உங்களுடைய மன்றாட்டுகளின் வழியாக உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கடவுளிடத்திலே எடுத்து வையுங்கள், அவர் உங்களுக்கு தருவார் என்று குறிப்பிடுகின்றார். ஆமீன்.